வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் நமக்குலாம் தோன்ற விஷயம் வந்து இப்போ அவங்க பேசினதில் எந்த விஷயம் சர்ச்சையாச்சு அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க இப்போ என்ன பேசினாலுமே அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்களோட மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வத்திக்குச்சி வனிதா அப்படின்ற விஷயம் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து வனிதா விஜயகுமாரோட பொண்ணான ஜோவிகா விஜயகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த படத்தை பற்றின டாபிக் தாங்க செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ச்சையுமே வந்து வனிதா விஜயகுமார் சுற்றி போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வனிதா தேவயானி கண்டிப்பாக இந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் கேட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து தேவயானி கிட்ட வந்து ஆட்டிடியூட் காட்டின வனிதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி இப்போ வனிதா விஜயகுமாரே வந்து இந்த சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என்னையும் தேவயானியும் கம்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவயானி பொண்ணோட வந்து ஏன் பொண்ணை கம்பேர் பண்ணுறதுன்னு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து தேவயானி கிட்ட வந்து திமிரு காட்டின வனிதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுட்டு இருந்தீங்க. ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து சேர் போட்டு உட்காந்துருந்தேன். தேவயானி வந்து என் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருந்தாங்க. ஆனால் நான் வந்து அவங்க முன்னாடி வந்து சேரில் உட்காந்துருக்கேன் அப்படின்றக்காக எல்லாருமே வந்து நான் தேவயானி கிட்ட வந்து திமிரா நடந்துக்கிறேன், ஆட்டிடியூட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் தேவயானி வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் யாருக்குமே தெரியாது. எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். நான் அவங்கள பற்றி கூட ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள பற்றி கூட அந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருந்திருப்பேன். அங்கே என்ன நடந்துச்சுன்றதே எங்கள் 2 பேத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவயானி பொண்ணு கூட என் பொண்ணை வந்து கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என் பொண்ணுன்றக்காக சொல்ல அப்படி யாரையுமே வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னுமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜோதிகா வந்து அந்த காலத்தில் வந்து இடுப்பை கட்டி நடித்தா அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனால் ஜோவிகாவோட இடுப்பில் நீங்களே கேமரா வச்சு ஷூட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல, ஏன்னா அவங்க வந்து அழகாக இருக்காங்க, அதனால நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னுமே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கமெண்ட்டை எழுதுகிற இடத்துல இருக்கீங்கன்னா நாங்கள் வந்து கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இன்டர்வியூவில் பேசின விஷயத்த வந்து இப்போ நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து என்ன பொண்ணை பற்றியே அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பியுமே ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ வனிதா விஜயகுமார் பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.